அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம். சாந்தாவோட டயலாக்கை அப்படியே படித்து எடுத்துகிட்டு மனப்பாடமா, சரியா? சரி, ரைட்டு. மணியை பார்த்தீங்கன்னாக்கும் மணி பாருங்கள், 6:35ங்க. 6:40 போகுது. 6 மணிக்கு எனக்கு அலாரம் வச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்கிறதுனால டக்குன்னு என்ன நேற்று மாதிரி வேலையை பேசிக்கிட்டே இருந்துட்டோம்னாக்கும் வேலை கோவிந்தா அப்படின்னு ஆகி போயிருன்றதுக்காக இன்றைக்கி சீக்கிரமே எழுந்திரிச்சு முடிச்சுட்டேன். வேலையை தொடங்கிடுவோம். காலையில் முதல்ல போய் கதவை திறந்துட்டு வெளியில் போய் கூட்டி விட்டு அந்த மாப்பெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி சமையல் வெளில ஆரம்பிக்கணும். மாப்புனா வெளியில் அந்த வரண்டா மட்டும், ஏன்னா அப்பு எல்லாம் ஏறி படுத்துருப்பான். அப்புறம் அவன்ட்டு மண்ணாக கிடக்கும். முன்னாடி மண்ணாக கிடந்தா அசிங்கமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக. சரி வாங்க போய் முதல்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சமையல் வேலையை தொடங்குவோம், சரியா? முடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மடக்கி போட்டேன். பெட்டை க்ளீன் பண்ணி மடக்கி போட்டாச்சு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா தம்பி தூங்கிட்டு இருக்கான். மணி இப்படி பார்த்துக்கோங்க, 6:45 ஆகி போச்சு. பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்படி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிட்டு தாங்க படுத்தேன். ஓகேவா? இனிமே தான் ஃப்ரெஷ்ஷாக தொடங்க வேண்டும். தண்ணி கொதிச்சிருச்சு, தண்ணியை எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு இருக்கிறேன். காய்கறி இருக்கிற காய்கறி போட்டு வச்சிடலாம்னு ஒரு ஐடியா இருக்கிறேங்க. செவ்வாய்க்கிழமைன்றனால சாம்பார் வைக்கிறாரான்னு நினைக்காதீங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் நம்ம பார்க்கறது கிடையாது. என்னத்தையாச்சும் ஒரு குழம்பு வச்சுடுவோம். இன்னும் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சு போகிறதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் இன்றைக்கி சாம்பார் வச்சிடலான்ற ஒரு முடிவில் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியை குடிச்சிடுறேன். சுடுதண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு பாலை வச்சு நமக்கு சாயா போட்டு வச்சுருவோம். நேற்று துணி இல்லாதனால வாஷிங் மிஷினில் போடல. இன்றைக்கி 2 பேரோட துணியுமே குளிச்சதுனால அப்படியே இருக்குது. அந்த துணியை எடுத்து போட்டு இன்றைக்கி வாஷிங் மிஷினை ஓட வைக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம கோவை சிந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, நமக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கிளாஸு. அதுக்கெல்லாம் இப்போல்லாம் நாங்கள் சுடுதண்ணியாக இருந்தாலும் சரி, நெல்லிக்காய் ஜூஸாக இருந்தாலும் சரி, காப்பியாக இருந்தாலும் சரி, இப்போல்லாம் அதில் தான் நாங்கள் குடிக்கிறது. என்னடா சட்டை மாறி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த சட்டையில் தண்ணி குடிக்கும்போது தண்ணி மேலே சிந்திருச்சு. அப்போது ஒரு கரக்கரையாக தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதை கழட்டி வச்சுட்டு வேறு மாற்றிடுவோமேன்னு சொல்லிட்டு தான் மாற்றிட்டு வந்தேன். ஓகேவா? வாங்கங்க தண்ணி குடிக்கலாம். ரைட்டு. நேற்று சாயா வச்சுக்கிட்டு வாஷிங் மிஷினில் துணியை போட்டுருணும். சொல்லிக்கிட்டே இருக்கிறீடா, ஒருமே வேணுமே நடக்க மாட்டேங்குதேடா அப்படின்னு சொல்லாதீங்க. நடக்கும். தண்ணியை திறந்துட்டு சோப்பொடியை போட்டுட்டு சுத்த விட்டுட்டு வந்துட்டு வேலை முடிஞ்சு வச்சு துணி துவைக்கிறதுனாக்க நம்ம உட்காந்து கல்லில் துவைச்சி ஊற வச்சு நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்த காலமெல்லாம் போய் இப்போ பார்த்தீங்களா ஈஸியாக தண்ணியை திறந்து விட்டுன்னு சோப்பொடியை போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுடுதண்ணி வச்சாச்சா, நான் எடுத்து சாயா வச்சுருவோம். சாயா வச்சுக்கிட்டோம்னாக்கும் அது பாட்டுக்கு ஒரு அடுப்பில் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சுனாக்கா அடுத்து நம்ம சாதத்தை வச்சு அரிசியை உரையில் போட்டுட்டு போதும். ஆமாம், தண்ணி வேறு கலப்போம்ல. பொழுதாவிழுதிக்கு நம்ம பொழப்பு டீலே தான் ஓடுது. அதனால கூட கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டோம்னாக்கும் இடையில இல்லை. பிரகதி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்போ நம்ம ஒரு ஆள் தான். அதனால சரியாக வருமா, ஊற்றும் ஃபுல்லாக. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் காலையில் டீ குடிச்சிட்டு இது பண்ண பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கப்புறம் இப்போ குழம்பு வச்சுட்டு சாப்பிடவே கிடையாது. டீலே பொழுத ஓட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மதியமும் நான் சாப்பிட மாட்டோம். மதியம் நிறைய பேர் கேட்குறீங்க, எதுக்காக சாப்பிட மாட்டேன்றீங்கன்னு கேட்குறீங்க. மதியம் நானும் சரி, இங்கே இருக்க வியாபாரிகளும் சரி, சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு இங்கே நானும் சாயந்தாலாம் இங்கே செட்டில் வேலை பார்த்தேன் பார்த்தீங்களா, லவ் பண்ணும்போது இங்கே வேலை பார்த்தோம். அந்த காலகட்டத்திலே நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மதியானம் 11 காலை சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது மத்தியானம். அதுக்கப்புறம் எங்கள் மத்தியானம் சாப்பிட மாட்டோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் நைட்டில் தான் சாப்பிட்றது. அது அப்படியே பழகி இங்கேயும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 11 மணிக்கு தான் சாப்பிட்டு போகிறோம். 11 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து மத்தியானத்தில் எங்கே சாப்பிட்றேன். சாயந்தரம் மத்தியானத்தில் எங்கேயாச்சும் டீ கடை கிடச்சுன்னா ஒரு 3-4 மணி போல் ஸ்நாக்ஸ் ஒரு டீ குடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டு இப்படியே பழகி போச்சு. அதனால் வீட்டில் இருந்தால் கூட நமக்கு பசிக்க மாட்டேங்குது. பசிச்சாலும் பசிக்கலை உண்மை. வீட்டில் இருந்தாலுமே நமக்கு ஒரு டீயை தான் குடிக்க தோணுதே தவிர சாப்பாடு சாப்பிட என்னமோ தோண மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்குறீங்க மத்தியான சாப்பாடு அதுக்கு மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க 3 வேளையும் கொஞ்சம் கொஞ்சமாதிரி சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி சொன்னீங்க. நமக்கு வீட்டில் இருந்தால் கூட என்னமோ சாப்பிடல தோண மாட்டேங்குது, பசிக்க மாட்டேங்குது, அவ்வளோதான். வாழைக்காய வச்சுட்டு
அரிசியை உலையில போட்டுட்டு வந்து உங்களுக்கு பேசுகிறேன். இப்போ நம்ம சாம்பார் வைக்க தொடங்கிடுவோம், ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் பால் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிடுவோம். சேர்த்து சாந்தாக்கிட்ட சாம்பார் வைக்கணும்ப்பா, காய்கறி எதுவும் இருக்குதான்னு நேற்று நைட்டு ஃபோன் பேசும்போது பேசினேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க இல்லை, கத்திரிக்காய் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, கேரட் இருக்குது, போட்டு வச்சிட வேண்டியதானே சாம்பார்ன்னாங்க. சரின்னு நானும் வந்துட்டு பார்க்குறேன். இங்கேருந்து சூம்பி போன கத்திரிக்காய் ஒன்று, ஒரே ஒரு கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு இதே இருந்துச்சு, 4 பீன்ஸு கிடந்துச்சு. சரி நம்ம 2 பேத்துக்கு தானே அது போதும்னுட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். நான் இந்த கத்திரிக்காய் கடந்ததை புளிக்குழம்பு நான் ஊருக்கு போன அன்னைக்கு வச்சா பார்த்தீங்களா, வச்ச புளிக்குழம்பு அப்படியே நல்லா கெட்டியாக வச்சு கத்திரிக்காயாக அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு போல இருக்கு. சாப்பிடத்தானே வைக்கிறது என்ன, ரைட்டு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய், கேரட்டு, பச்சை மிளகா, பீன்ஸு, வெங்காயம், வெள்ளை பூண்டு இது எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நான் முன்னாடி எப்படி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு போட்டு வேக வச்சு வெங்காயம், பச்சை மிளகா, பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு அதை அப்புறம் எடுத்து கடைஞ்சி அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் நறுக்கி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் இப்போ டைம் கிடையாது. அப்படி தான் பண்ணுவேன், டைம் கிடையாது. பால் பொங்கு தான் பார்த்தேன். இப்போ எல்லாத்தையுமே சிம்பிள் தான், பால் பொங்கு தான். பால் அடுப்பில் வச்சுட்டாலே என்ன பேசினாலும் நம்ம கவனம் மொத்தம் பாலில் தான் இருக்குது. இப்படி சிம்மில் வச்சுட்டோம்னாக்கும் பால் பொங்காது. அதனால நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு பருப்போடு சேர்த்து அப்படியே வேக வச்சு இறக்கி தாளிக்கிறதாங்க இப்போ அவசர சாம்பார். நேற்று என்னடா அவசர முட்டை குழம்பு வச்சு, இன்றைக்கி என்ன அவசர சாம்பார் நினைக்கிறீங்க? அவசரமாக வச்சா அதுக்கு பேர் அவசர சாம்பார் தான். பையனுக்கு ஸ்கூல் இருக்குது, நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வேலை ஓடாது. அப்புறம் நேற்று பெரிய வெங்காயம் போட்டுட்டேன், இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட போகிறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்னாலும் 2 வெங்காயம் உரிச்சோடு முடிச்சு போயிடும். இன்றைக்கி சின்ன வெங்காயன்றனால ஒரு 10 வெங்காயமாச்சும் உரிக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு கமெண்ட்டில் எப்பப்பப்பப்பப்பப்பா கமெண்ட் பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சேங்க. இருந்தாலும் போயிட்டேன். என்ன ஒரு வன்மங்கள் என்ன! ஆனால் இந்த மாதிரி மனுஷெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் இருந்தாங்களுக்கு காலகாலத்தில் எனக்கும் சந்தாவுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பேசியிருந்தாங்க. சமாதானத்துக்கு சொல்கிறேன், அச்சக்கா புச்சக்கா என்ன பொண்டாட்டிய ஊர் சுத்த விட்டுப்புட்டு நீ இங்கே இப்படி கிடக்குற, ஐயையோ காது கொடுத்து கேட்க முடியாது, அந்த அளவுக்கெல்லாம் பயங்கரமான கமெண்ட். இதை பற்றி நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த கமெண்ட் போடுறது மட்டும்தான் வேலை, நமக்கு 1008 வேலை இருக்குது. இதை போய் படிச்சுக்கிட்டு நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டு எதுக்கு நம்ம உடம்புக்கு எடுத்துக்குவானே அப்படின்றதுக்காகத்தான் அதை நம்ம மைண்ட் ஆக்கிறதே இல்லை. இருந்தாலும் நம்ம உறவுகள், அதாவது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை போய் படிச்சுட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு ஏன்டா இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணுறீங்கன்னு 4 திட்டும்போது அவங்களையும் சேர்த்து பேசிடுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளால் இவங்க தான் வேலை வெட்டி இல்லாதவங்க நம்மளை பேசுகிறாங்கன்னு நினச்சாலும் நம்மளால் நம்ம நல்லவங்க போய் திட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு. அதுக்காக நம்ம உறவுகள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், கமெண்ட் பக்கம் தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. வேலை வெட்டி இல்லாதவங்க உங்களை மாதிரி நான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை திட்டுறதுக்காகவே அவங்க வருவாங்க. இந்த வேலை வெட்டி இல்லாமல் இருக்கா பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதுதான் வேலையே. நமக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குங்க, நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்ம 4 நல்ல வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினைங்க. இவங்க போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை நடத்தவே முடியாது. ஒரு பொண்ணு டூர் போனது ஒரு தப்பாங்க, தப்பா முடியலை, உண்மையிலே முடியலை. இவங்கெல்லாம் எப்படி வீட்டுகளில் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாத்தையும் நம்பி வெளியில் விடுவாங்கன்னு நமக்கு தெரியல. சரி, காலையிலே அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு முன்னாடி சாந்தா சொன்னாங்க, உரிச்சு ஒன்று உரிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போடுங்க, இல்லை உரிச்சு தண்ணியில் போடுங்க, உங்களுக்கு கண்ணெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி செய்யலை. காக்கா வந்துருச்சு. எப்போ பாரு சாந்தா காலைல கூப்பிட்றோம். நேற்று பிஸ்கட் போட்டேன், அதனால் இன்னைக்கு கூப்பிட்றாங்க. எங்கடா எங்கள் ஆள் வந்துருச்சா வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். வாய் தாயா உனக்கு பேசுது, கை ஒரு படத்தில் வடிவேல் சார் சொன்ன மாதிரி வாய் தான் வேலை செய்யுது, கை அப்படியே இருக்குதையா அப்படின்னு சொல்லிடுற மாதிரி வாய் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலையும் நடக்கலை. நடக்கும். வாஷிங் மிஷினே இன்னும் போடலை. நேற்று போட்ட சாப்பாடு பத்துச்சான்னு கேட்டீங்க, முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சாப்பிட்டேங்க, நல்லா இருந்துச்சு. நைட்டு தான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நீ பிரகதி நல்லா சாப்பிட்டான்.
என் மகன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராம பாத்துக்கன்னு எங்க அம்மா சொன்னாங்களே. இன்னைக்கு வண்டி வண்டியா ஓடுது கண்ணீர். அம்மம்மா ஐயோ மூக்கை இழுக்க ஆரம்பிச்சாச்சு போங்க. இதுல ராஜ் வேற. மாமா பேச்சுலர் லைஃபை என்ஜாய் பண்ணுங்க மாமான்னு சொன்னாப்ல. ராஜ் ஹைதராபாத்ல இருந்து டாக்டர் ராஜ் என்ஜாய் பண்ற மாதிரியா நமக்கு. அப்புறம் எல்லாரும் வாங்க டீ குடிக்கலாம். ஆவி பறக்க டீ குடிப்போம். எல்லாரும் டீ ஆவிதாயா பறக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. வாங்கங்க டீ குடிக்கலாம். அப்புறம் நேற்று அப்பு வச்சு போட்ட காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா மைண்ட் வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நன்றி நன்றி. இன்னைக்கு அப்பு வச்சு ஏதாச்சும் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். எடுக்க முடியும்னுச்சுனாக்கும் கண்டிப்பாக எடுத்து விட்றேன். என்ன அவனை வச்சு என்னத்தை எடுக்க போகிறான்? அவனோட 4 ரியாக்ஷனை தான் எடுக்க போகிறான். அதுக்கப்புறம் கதையை யோசிச்சு பேச போகிறது நம்ம தானே. அதனால ஏதாச்சும் ஒரு 4 ரியாக்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டோம். என்னடா எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு போடுறானே நினைக்காதீங்க. அந்த பக்கம் கீழே பாத்திரம் வச்சிருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். அந்த தண்ணி ஊற்றி வச்ச பாத்திரத்து மேலே போட்டுட்ருக்கிறேன். அப்படியே கழுவிடலாம் பாருங்க. அதனால் ஒரே தான் அப்படியே குக்கரில் வேக வச்சு அதுதாங்க நம்ம சிம்பிள் சாம்பார். அந்த சாம்பாரை பண்ணி விட்டுற வேண்டியதே. நமக்கு வேறு வழி இல்லை, தெரியலை. சாந்தா பொரியல் கிரியெல்லாம் வகை வகையாக வைக்கட்டும். நம்ம இன்னைக்கு அவன் மெயினாக தம்பிக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா மேகி பண்ணி கொடுத்துடலான் இருக்கேன். மேகி எந்திரிச்சோடனே சூடாக பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு ஸ்கூலுக்கு சாதம் சாம்பார் முட்டை பொரிச்சு கொடுத்து விட்றலாம் அப்படின்னு இருக்கிறேன். அவன் மேக்ஸிமம் சாம்பாரே வேண்டான்னு தான் சொல்லுவான். ஏன்னா சாம்பார் ஊற்றி இங்கே வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டுக்குவான். ஸ்கூலுக்கு சாம்பார் ஊற்றி கொடுக்க வேண்டாம், எனக்கு முட்டை பொரியல் மட்டும் வைங்கன்னு சொல்லுவான். முட்டை பொரியல் மட்டும் போதும்னா முட்டை பொரியல் வச்சு கொடுத்துக்குவோம். இல்லை எனக்கு சாம்பார் வேணும் அப்படின்னா சாம்பார் சேர்த்து கொடுத்துக்குவோம். சரிங்களா? எல்லாம் அவனுடைய டிசிஷன் தான். டிசிஷன்றேன், அவனுடைய விருப்பம் தான். என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வளர்றதே நம்ம வேலையாக போச்சு. கத்திரிக்காய் போட்டிருக்கேங்க, பீன்ஸ் ஒரு 4 நறுக்கி போட்டிருக்கேன், 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், ஒரே ஒரு கேரட் போட்டிருக்கேன். போதும். இது நம்ம மட்டும் தான் இருக்கிறன்றதுனால சாயந்தரத்துக்குள்ளே எப்படி நான் வைக்கிற சாம்பார் கெட்டு போயிருதா என்னன்னு தெரியல. அதனால் இருக்கிற அப்படின்னு பருப்பு எடுத்து குக்கரில் பருப்பு, இந்த காய்கறி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு பருப்போடு சேர்த்து குக்கரில் வச்சுருவோம். ரைட்டா? வச்சுருவோம். பச்சை மிளகாயும் போடு எந்தாலும் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரை காணோம். குக்கர் எங்கே போய்விட்டது? துவரம் பருப்பு இல்லைங்க, பாசிப்பருப்பு மட்டும்தான் இருக்குது. பாசிப்பருப்பு மட்டும் போச்சா நல்லாவா இருக்கும்? குளக்குளன்னு இருக்குமே. துவரம் பருப்பு பார்த்தீங்களா? இதுதான் பொண்ணுங்க. சாம்பார் வைக்கணும்னு நைட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குமான்னு ஃபர்ஸ்டே செக் பண்ணிடுவாங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாம சாம்பார் வைக்க போறேன் அப்படின்ட்டு வந்தோம். இங்க பாருங்க, பருப்பு இல்ல, ஒண்ணுமே இல்லையே. துவரம் பருப்பு தான் இல்ல, பாசி பருப்பு இருக்குது. துவரம் பருப்பு மட்டும் இருக்கு. டப்பா காலியா கிடக்குது. துவரம் பருப்பு டப்பா வேற எதுலயாவது வச்சிருக்காங்களா? இதெல்லாம் என்னது? அது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை கொட்டி வைக்கக்கூடாது. இல்லைங்க, முடிந்தது. அப்போ வெறும் பாசிப்பருப்பு போட்டு தான் வைக்கணும். சேச்சிட்ட கேட்டாலும் காலையில போய் சேச்சிட்ட கடன் கேட்டால் நல்லா இருக்கும். இருக்கிற பாசிப்பருப்பு போட்டு வைப்போம். நம்ம மட்டும் தானே போட்டு வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோதான். விடுக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, இந்த கை நீ எல்லாத்தையும் அதில் வச்சு உழப்பாதடா, எங்களுக்கே அருவருப்பா இருக்கு, எப்படா வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஏங்க இது புண்ணு இல்லைங்க, இது வெறும் தழும்பு தாங்க. தழும்பு தான் ஆறாமல் இருக்குது. ஏங்க எனக்கே நானே பயங்கர அருவருப்பு பிடிச்சாலு. நானே சமைக்கும் போது, என்னைக்குமே சமைக்கும் போதும் செய்யும் போதும் இதை பார்க்க ஏதாவது ஒரு அரிசி களையும் போதெல்லாம் நான் நினைப்பேன் இது புடக்கூடாது. அது நமக்கு ஒரு இதுதான். அதாவது என்னன்னா நம்மளுடைய சுகாதாரத்துக்கு, அதுக்கு எப்படி சொல்லுவீங்க, நம்மளுடைய உடல் நலம் கருதி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு காய்கறி அரிசியெல்லாம் இப்படி கையில் கரண்டியில் அள்ளி போடவும் முடியாது. இது ஆறிடுச்சுங்க. இது தழும்பு மட்டும்தான் இருக்குது. அந்த தழும்பு கூட நம்ம என்னங்க பார்க்கும்போது உங்களுக்கு கேமராவில் தெரியத்தான் செய்யும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? சரி, நான் மட்டும்தானே சாப்பிட்றேன். அப்படி புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு மட்டுமே ஆகிட்டு போது, விடுங்க. காய்கறியை கழுவி குக்கரில் போட்டுட்டேங்க. குக்கரில் போட்டுட்டு அடுத்து
அடுத்து மசாலா எல்லாத்தையுமே போட்டுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுருவோம். 4 எத்தனை விசில், ஒரு 5 விசில் வர விடுவோம். 5 விசில் வர விட்டு அதுக்கப்புறம் எடுத்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். சரியா? அப்புறம் ஒரு நம்ம சுனிலா பிரபுவும் அப்புறம் டாக்டர் மீரா மலேசியாவில் இருந்து அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. என்னாச்சு, அவங்களும் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் பாட்டிலையோ ஸ்டோரிலையோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்காதீங்க. அதாவது அது வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அக்கா கஷ்டப்படுவாங்கன்னு. இவங்க சொல்கிறது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்கள் ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வந்து அக்காவை மிஸ் பண்ணுறத வந்து ஒரு லெட்டராக எழுதுங்க. அன்னன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு லெட்டராக எழுதுங்க. லெட்டராக எழுதி அக்கா வந்தோன்னே அதை கொடுங்க. அதை படித்து காமிக்கிறது போது எங்களுக்கு ஒரு வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லிங்க. வீடியோவை போடுறோமோ இல்லையோ, ஆனால் அது அவங்க சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் நேற்று முதல் நாள்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கிறேன். இன்னைக்கு 2ஆம் நாள். இன்னைக்கு 2ஆம் நாளில் ஒரு லெட்டரை எழுதுவோம். மனசில் இருக்கிறத எழுதுவோம். எழுதிட்டு மேடம் வந்தானே கொடுப்போம். சரியா? மேடம் வந்தானே கொடுக்கும்போது என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா லெட்டருன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிடிச்ச விஷயத்துலேக்காலும் எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒரு லெட்டருக்காக ஏங்கின பல நாட்கள் இருக்குது. கண்டிப்பாக அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த லெட்ரு இப்போ அவங்க கையில் கிடைக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்றதை நம்மளும் பார்ப்போம். ஓ லெட்டரா அப்படின்னு வாங்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சரியா? அதை நான் உங்களுக்காக வீடியோவாகவும் எடுப்பேன் கண்டிப்பாக. அந்த ஒரு இதை எனக்கு சொன்னதுக்காக மலேசியா டாக்டர் மீரா அவங்களுக்கும் சுனிலா பிரபுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இல்லாட்டி நான் அதை யோசிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க ஒரு வார்த்தை அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை எழுதி வைங்க, வந்தோன்னு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் எழுதி வைக்கிறேன். நேற்று எழுதி வச்சுட்டேன், இன்றைக்கும் எழுதி வைக்கிறேன். வந்தோன்னே கொடுப்போம். சரியா? பால் வந்துருச்சு. நமக்கு இல்லை, இந்த ஏரியாவுக்கு பால்காரர் வந்தாங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 7:50 to 8க்குள்ளன்னு அர்த்தம். அப்போ இந்த ஏரியாக்குள்ளே கரெக்டாக அந்த டயத்துக்கு டைம் பார்த்தா 7:50, 55 இந்த மாதிரி டைமாக இருக்கும். அப்போ சேச்சி இவங்க பால் வாங்க போவாங்க. அப்போ தம்பியை எழுப்பக்கூடிய டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? எழுப்பிவிடுவோம். பிரகதீஸ்வரா ப்ரெஷ் பண்ணுப்பா. எந்திரி. டைம் ஆச்சு. 100 சத்தம் போடுவாங்க சாந்தா. ஆனால் என்ன எழுப்பாதுங்க என் தங்கம். எப்போவுமே நானா எந்திரிச்சு வந்தாத்தேன். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. இங்கே சேச்சி கூட நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் ராஜா இவ்வளோ நேரம் ஏன் தூங்க விட்டுட்டு இருக்க, ஏன் எழுப்பி ஒரு கை உதவிக்கு எழுப்பிக்க வேண்டியதானே, இல்லை எந்திரிச்சு அவங்க வேலையில் நினச்சி பார்க்கறதுக்கு எழுப்ப வேண்டியதானு சேச்சியிலேருந்து நம்ம உறவுகளே நிறையா பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதே என்னமோ சாந்தா என்னை எழுப்பவே மாட்டாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. அதனால என்கிட்ட இருக்கும்போது அவர் கஷ்டப்படக்கூடாது, அவர் தூங்கட்டும்னு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ரைட்டு. அப்புறம் ஒரு சேச்சின்னு சொல்லும்போது நான் வருது, நான் நிறையா பேர்ட்டு லைவ்லையும் சரி கமெண்ட் சேச்சி சாந்தாவை பற்றி ஒன்று சொன்னாங்க. அது சாந்தா ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன விஷயம்னு சொல்கிறேன். நீங்கள் மறந்துட்டீங்க, நான் மறக்கலை. நம்ம சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதனால நான் சொல்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இந்த மாதிரி இதே மாதிரி சாந்தா மேலே ரொம்ப பொசசிவாக, இப்போ வரைக்கும் பொசசிவ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அந்த ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுகிட்டு இருக்க சாந்தா கூட லைவ்லாம் பயமாக இருக்குது, இவருடைய பொசசிவ் இவரை வந்து ஏதாச்சும் பண்ணிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் சேச்சி கிட்ட போய் நிற்கும்போது சேச்சி வார்த்தை சொன்னாங்க. பார்த்துட்டு அதான் நீ இந்த மாதிரிலாம் அது பண்ணுற அளவுக்கு தாண்ட பெரிய ஐஸ்வர்யராய் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு சார்ந்த பெரிய ஐஸ்வர்யராய் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் பதில் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. சரி, ஒரு பெரியவங்க சொல்லும்போது நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் பேசாமல் வந்துட்டேன். இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் மத்தியானத்தில் அங்கேக்குள்ளே நின்று ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாந்தாட்ட சேச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க. டெடி சாந்தா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதடி, நான் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், எதுவும் நினச்சிக்காதடி. வந்து ராஜாவுக்கு வந்து ராஜா உடம்பு கெட்டு போயிருமோ, அதை சொன்னா தான் ராஜா மனசு சமாதானப்பட்டு அப்படியா நினச்சி பேசாமல் இருப்பான்றதுக்காக சொன்னேன். அதுக்காக நீ வந்து அழகில்லைன்னு சொல்ல மாட்டேன், உன்னை அழகை பார்த்து நான் நிறையா வியந்திருக்கிறேன், நீ அழகிதான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு சிரிப்பு வந்துச்சு அந்த வார்த்தையோட. அப்போது இங்கே வந்து சமாதானம் ஆயிடுச்சா உங்களுக்கு அப்படின்னு சாந்தா என்கிட்ட வந்து கேட்டாங்க. சமாதானம் ஆயிடுச்சா ஜேச்சி, என்னை பற்றி சொன்னோன்னே சமாதானம் ஆயிடுச்சான்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா. அதை உங்களுக்கு சொல்ல நினச்சா. அது நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட் கேட்டாங்க, எப்பா உன் பொண்டாட்டி பெரிய உலக அழகி கிடையாது, அதனால நீ ரொம்ப ஓவர் சீன் போடாதுன்றதாங்க.
அவங்களுக்கு அவங்க பொண்டாட்டி உலகளகிய விட பெருசுதான். கண்டிப்பா பிச்சை எடுத்தனாலும் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற எந்த ஒரு ஆம்பளைக்கும் கண்டிப்பா அவங்க குடும்பம் அவங்களுக்கு ஒரு பொக்கிஷன் தான். உண்மையா இல்லையாங்க? பள்ளி ஏகப்பட்ட பள்ளி இருக்குதுங்க, அடிக்கவும் மனசு வர மாட்டேங்குது. பள்ளி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பள்ளி ஜோடி ஜோடியா அங்கிட்டு ஓடுறாங்க, ஜோடி ஜோடியா இங்கிட்டு ஓடுறாங்க. சரி, இந்த ஜோடி தான் அதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே வேற ஜோடி இங்கிட்டு ஓடுறாங்க. இப்போ இந்த பாத்திரம் எடுக்கும்போது அதுல இருந்து ஒரு ஜோடி ஓடுனாங்க. சரி, நம்ம வாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு ஜோடியை பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாமேன்ட்டு நானும் ஒன்றும் பண்றது கிடையாது. இல்லைன்னாலும் அடிச்சு கிழிச்சு அப்படின்னு சொல்லாதீங்க சரியா? இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகா அப்படிங்க, அம்மா அவங்க அரைச்சது. அதை கொஞ்சம் சேர்த்துப்போம். பச்சை மிளகாலாம் வேற போட்டிருக்கேன், மிளகா அப்படியும் போட்டிருக்கேன். உரப்பு தாங்க முடியாமல் போகுதுன்னு நினைக்கிறேன். நேற்று தம்பி முட்டை குழம்பு சாப்பிட்டு சொன்னா நல்லா இருக்குப்பா முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கு சாம்பார் பார்த்துட்டு ஏன் ஒரு நாள் சொன்னேன்றதுக்காக இப்படியா குழம்பு வைப்ப, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்ல போறோம். அம்மா நேற்று கேட்டாங்க, என்ன குழம்புடா வச்ச அப்படின்னு கேட்டாங்க. அம்மா முட்டை குழம்பு வச்சேம்மா. உனக்கு முட்டை குழம்பு வைக்க தெரியும்ன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், வீடியோ பார்த்து தான் தெரியும் அப்படின்னாங்க. அப்போ ஒரு படத்தில் இருக்க ஒரு கமெண்ட் ஒரு பார்த்தீங்களா, அதே இருக்கிறாங்க இருந்துச்சு. இப்போ இந்த ஏதோ ஒரு படத்தில் கூட அம்மா சாப்பாடை குறை சொல்லிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அப்போ அம்மா சொல்லுவாங்க, இப்போ 1008 குறை சொல்லுங்கடா, நாளைக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி சமைச்சு போடுறதோ குருட்டு கொல்லி தவிட்டு தின்ன மாதிரி முழுங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் இப்பவும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், யார் அவங்க சமைச்சு போடுறாங்களோ 1008 குறை சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம். நான் நடக்கும் சாப்பிட்டுருந்துருப்பேன், நான் சொல்ல மாட்டேன், உண்மையிலே நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் எல்லாரும் குறை சொல்லிட்டு சாப்பிட்றவங்க இருக்கு. மகனாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கேரக்டரில் இருக்கிறவங்க நிறைய குறைகளை சொல்லிடுறோம் ஈஸியாக. என்ன சாப்பாடு, அந்த சாப்பாடை சமைக்கிறதுக்கு அவங்களுடைய மெனக்கடல் எவ்வளோ இருக்குன்னு மனசளவுன்னு நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த குறை சொல்கிற மனசு வர. இப்போ மனப்பூர்வம், இப்போ நானாகவே இருக்கட்டும், மனப்பூர்வம் காரம் தள்ளி கொட்டணும்னு யாரும் கொட்ட மாட்டோம், உப்பள்ளி கொட்டணும்னு கொட்ட மாட்டோம். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சமைக்கிற ஒருத்தவங்க அதை கெடுக்கணும்னு யாரும் செய்யவே மாட்டாங்க. கை தவறியோ இல்லை அறியாமல் ஏதோ ஒரு சின்ன தவறு இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே நல்லா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் உப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க என்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா மறுநாள் அந்த சமையல் சமைக்கும் போது அந்த பெண்களுக்கு அப்படி ஒரு இதாக இருக்கும். என்னன்னா, ஐயோ நீங்கள் பார்த்து பார்த்து சமைக்கணும், நேற்று உப்பு இவ்வளோ கூடிட்டே நம்ம வீட்டுக்காரரோ அண்ணனோ தம்பியோ மகனோ ஒன்றுமே சொல்லாமல் கொஞ்சம் குறைச்சிக்கன்னு சமாதானமாக சொல்லிட்டாங்களே, அப்போ அதை நம்ம பார்த்து பார்த்து செய்யணுன்ற ஒரு அக்கறை அவங்களுக்கு வரும். அப்போ அக்கறையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று நம்ம கையில் இருக்குது, நம்ம கையிலே வச்சுக்குவோம். பேசிக்கிட்டே இருக்கிறான்டா இவன் அப்படின்னு சொல்லுங்க. டேய் பிரகதீஸ்வரா எந்திரா ஏலே, ஐயோ மூடிய காணோம். சாதம் வெந்துருச்சு, வாங்க சாதத்தை நம்ம வடிச்சு விட்டுருவோம் சரியா? இந்த நாள்ல எந்த நாள் ஆனாலும் சாதத்தை வடிக்கும் போது மட்டும் எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன்னா நிறைய தடவை நான் வந்து சாதத்தை கையில ஊத்தி இருந்திருக்கிறேன். சாதத்தை ஊத்தல, சாதத்தை அந்த வடிக்கிற தண்ணி பார்த்தீங்களா சூட டக்குன்னு கையில ஊத்திரும். ஒரு ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த கையில ஊத்திட்டு இருக்கும் போதே அப்படி பாத்திரத்தை கீழே விட்டுட்டேன், அது உருண்டு ஓடி போயிடுச்சு உள்ள சிங்குக்குள்ள எல்லாம். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இது அடுத்த டீ, ஏற்கனவே ஒரு கிளாஸ் உள்ள போயிடுச்சு, இன்னொரு கிளாஸ் இப்போ பிஸ்கட்டோட உள்ள போகுது. பிஸ்கட் வச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்றதுக்காக. ரைட்டு, ஏன்னா இப்படி டீ குடிச்சினாக்கா அதுக்கப்புறம் எப்படா உனக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னமோ தெரியலங்க, இந்த டீக்கு வந்து நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இப்போ சாந்தாம் இல்லையா, வீட்டிலும் இருக்கிறதுனால பாலை காய்ச்சி டீயை போட்டுங்க, அடிக்கடி வந்து டீயை போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி ரைட்டு விடுங்க, எல்லா அடிக்ஷனுக்கும் ஒரு மருந்து இருக்குது. அந்த மாதிரி நம்ம அடிக்ஷனும் சீக்கிரத்தில் மாறும் நினைப்போம். ஓகேவா? சரி வாங்க எல்லாரும் பிஸ்கட் சாப்பிடலாம். சாம்பாரா தெரியல, சாம்பாரா தண்ணியாரும் தெரியல, கொஞ்சம் தண்ணி ஓவரா போயிடுச்சோ. இங்க என்னங்க இது இப்படி சரி. ஆனா பருப்பு கிருப்பு எல்லாமே நீட்டா வெந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. சரி பார்ப்போம். என்ன தாளிச்சு விட்டோம்னாக்கும் வேலை முடியும். தாளிச்சு விட்டா கொஞ்சம் கெட்டி ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னா தம்பிக்கு டிஃபனில் சாதமும் முட்டை பொரியலும் வச்சு கொடுத்துருக்கேங்க. சாம்பார் வேண்டான்ட்டான், வெறும் முட்டை பொரியல் மட்டும் வச்சா போதும்னு சொல்லியிருக்கேன். அதனால் வச்சுட்டு இன்றைக்கி சாதம் கொஞ்சம் குழஞ்சிருச்சுங்க. நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, சாதத்தை முடிச்சு வடிக்க போகிற நேரத்தில் வடிச்சிட்டு திருப்பி தண்ணி ஊற்றி தான் வைக்கணும். நான் உங்ககிட்ட பேசிட்டேன்னுட்டு வடிச்சு விட்டு அப்படியே தூக்கி வடிச்சு விட்டுட்டேன். தண்ணி பச்சை தண்ணி அதில் ஊற்றலை, அதனால் கொஞ்சம் குழஞ்சிருச்சு. சரி விடுங்க, நம்ம தானே சாப்பிட்றதுக்கு. சாம்பாருக்கு குழச்சி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப குழஞ்சி போச்சு. அவ்வளோதான். இது ஒரு மூடி எங்கன்னு தெரியலையே. எதையாவது ஒன்று தேடுறதே நம்ம பொழப்பா போச்சுங்க. சரி எடுத்தாச்சு. டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தம்பிக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சுருவோம். நமக்கு பார்த்தீங்கன்னாக்கும் சாதம், சாம்பார் இருக்குது. நானும் கொஞ்சம் முட்டை பொரியல் எடுத்து வச்சுருக்கிறேன். தம்பிக்கு முட்டை பொரிச்சதை இதில் வச்சுட்டு அவனுக்கு பார்த்துருக்கு. அப்போ டிஃபன் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. காலையில் தம்பிக்கு நான் சாயா கொடுத்துட்டேன், நானும் சாயா குடிச்சிட்டேன். சாதம், சாம்பார், முட்டை பொரியல் வச்சுருக்கிறேன். இந்த துணியை வந்து வாஷிங் மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை எடுத்து அலசி பிழிஞ்சு காய போடணும். இன்னைக்கு சாந்தா மணாலி போன 2வது நாள். இன்னைக்கு நம்ம சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சிருக்கிறேன். எனக்கு எப்படி இருந்தாலும் உள்ளே போயிடும். இருந்தாலும் நீங்கள் அதில் ஏதாவது இல்லைன்னா இப்படி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இல்லை தம்பி இப்படி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இல்லை மாமா இப்படி பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதை பார்த்து திருத்திக்கிறேன். சரியா? ரைட், ஓகேங்க. பாருங்கள், பத்திரமா இருங்க. பாய் பாய் பாய்.